போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பேட்ச் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பத்தின ஒரு அப்டேட் ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் டீடைலாக கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாமுக்கு வந்து எப்படி நம்ம ரெடி ஆகலாம், இது என்ன ஒரு எய்ம் பேஸ் பண்ணி இது பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இது போக போகுது, உங்களுக்கு என்னென்னலாம் வந்து இந்த பேட்சை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம எப்படி வந்து இந்த ஒரு லாங் டேர்ம் 180 days அப்படிங்கிறது எப்படி நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் எப்படி வந்து மற்றவங்களோட கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸும் நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? October 4th அன்னைக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், ஒரு 1 வீக்காகவே போயிட்டு இருக்கு. ஸோ 2 daysல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஆப்லையும் இந்த கோர்ஸை வந்து லான்ச் பண்ணிட்டோம். நீங்கள் டைரெக்டாக ஆப்பில் போயிட்டும் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கூப்பன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? பட் நீங்கள் இந்த 9994359181 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சோட ஃபீஸும் நான் சொல்லிடுறேன், 1100 இருக்கும் இப்போ. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் October 4th அன்னைக்கு. ஸோ அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த ஃபீஸ் அதிகம் தான். ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருந்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்ச் கடைசியாக வந்து இந்த ஃபீஸில் தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம ஃபர்தராகவும் இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்சில் யார் ஜாயின் பண்ணலாம், பண்ணக்கூடாது, இது பெய்டு பேட்ச் தான். அதை நான் முதலே தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஃப்ரீ பேட்ச் கிடையாது, பெய்டு தான். ஓகே, ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ பேட்ச், வீடியோ கிளாஸ் பேட்சும் கொடுத்துருந்தோம், டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருந்தோம், யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. பட் இது இப்போ பெய்ட் பேட்சாக தான் வரப்போகுது, அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியை டார்கெட் பண்ணுறவங்க, 2023 டார்கெட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு லாஸ்ட் 6 months தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போதான் இனிமேல் தான் படிக்க போகிறேன், ஃப்ரெஷர் அப்படிங்கிறவங்கள இருந்து எல்லாருமே இந்த பேட்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் தான், முழுக்க ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் போக போகுது. டெய்லியும் படிக்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப மினிமமான போர்ஷன் தான் கொடுக்க போகிறோம். மினிமம் அப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன படிக்க முடியும், படிக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு நோக்கம். என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு வந்து 10 பேஜ் படித்தாலும் சரி, 20 பேஜ் படித்தாலும் சரி, அட்லீஸ்ட் அன்னைக்கு வந்து நம்ம ப்ரெசென்ட் ஆகணும், கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சமாச்சும் படிக்கணும் அப்படிங்கிறத நோக்கோடு இந்த பிளான் வந்து இருக்க போகுது. அதுக்கு ஒரு டெஸ்ட்டும் இருக்க போகுது. என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் இருக்க போகுது. முழுக்க எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. நம்முடைய ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லையோ நீங்கள் போயிட்டு எழுதிக்கலாம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 6 months நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம், மார்ச் வரைக்குமே இந்த பேட்ச் வந்து போகும். சரிங்களா? 6 months போகக்கூடிய பேட்ச். ஒரு லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட வந்து அந்த ஜேர்னி வரப்போகுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் இல்லாதவங்க, இப்போ இதில் என்னென்னலாம் போர்ஷன் இங்கே காமிச்சிருக்கணும், புக்ஸு தமிழ் இருக்க போகுது. ஓகே, ப்ளஸ் வந்து ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்க போகுது, 10 unitsமே வந்து இருக்க போகுது. இந்த 6 months உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சு எவ்வளோ மேக்ஸிமம் வந்து அந்த 180 daysல வந்து டெஸ்ட் கொடுக்க முடியுமோ, ஒரு 150+ டெஸ்ட்டோ இல்லை 100+ டெஸ்ட்டோ மினிமம் இருக்கும். 150 டெஸ்ட்டு கிட்ட ஜாஸ்தியாக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது கம்மி, நம்ம சொல்றதை விட எப்பயுமே அதிகமாக தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சார் இவ்வளவோ நம்ம வந்து படிக்கணுமா அப்படின்னா இவ்வளோ இருக்கு. ஏன்னா பாடங்கள் வந்து அவ்வளோ இருக்கு. ஆனால் அத்தனையும் படிக்கணுமா? ஏன்னா சயின்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு 100 லெசன் இருக்கும், சோசியலில் ஒரு 150 லெசன் இருக்கு. சரியா? ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ், இது இல்லாமல் யூனிட் 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. ஒரு 300 பாடங்கள் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னா இதில் எல்லாமே ரெப்பிட்டேஷன் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆனதான் இருக்கும். அப்படிதான் நீங்கள் படிக்க போறீங்க. அது எல்லாமே பிளானில் வரும்போது நான் சொல்கிறேன். சரியா? அதுக்கு நீங்கள் வந்து சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அது எதை படித்தா எப்படி வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அதை நான் சொல்கிறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் இல்லாதவங்க இந்த புக்ஸை வாங்கிக்கோங்க. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, இல்லை படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கம்ப்ளீட் Group 4 and Group 2க்கு எல்லாத்துக்குமே தான். நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான ப்ரிப்பரேஷன் தான், Group 1 வரைக்கும். சரியா? Group 1 வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனான ப்ரிப்பரேஷன் தான். சரியா?
ஒரு ப்ரிப்பரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சியோட எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தனித்தனியாக அப்படின்னு கிடையாது. ஏன்னா சிலபஸ் காமனாக தான் இருக்கும், காமனாக தான் இருக்கு, உங்களுக்கே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். மற்றவங்களை விட வந்து 10x ஃபாஸ்டராக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட், ஒரு குயிக்காக முடிச்சிரு, தனி வீடியோவே கொடுக்கலாம், பட் நான் வந்து சீக்கிரமாகவே சொல்லிடுறேன். பேசிக்ஸ் சிம்பிளாக சொல்கிறேன், பேசிக்ஸ் நல்லா படிக்கணும். பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுனா மட்டும் தான், மேக்ஸாக இருந்தாலும் சரி, பாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பேசிக் ரொம்ப முக்கியம். பேசிக் தெரியாமல் நீங்கள் வந்து எதையோ போய் படிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு லாங் டேர்மில் அது நிற்காது. ஸோ பேசிக் நல்லா படிக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது, படிக்கும் போதே நல்லா படித்து வச்சுக்கணும். ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் அந்த டாப்பிக்கை முழுசாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது, உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஒரு கன்ஃபியூஷனோட அறகுறையாகவே அந்த டாப்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதும் படித்து வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது அந்த மிஸ் ஆன டாப்பிக்கோ கண்டென்ட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு கடைசி வரைக்கும் கலெக்ட் பண்ணாமே வந்து அறகுறையாகவே படித்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டே இருக்காது. அதனால் ஃபஸ்ட் டைம் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. மேக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த டாப்பிக்காக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நல்லா படிக்கும் போது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட படிச்சுக்கோங்க. அது ஒரு விஷயம். அடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் லேர்னிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையில் வந்து பிடிக்கும். எப்படின்னா சில பேர் வந்து ஆடியோவோ கேட்கறதுக்கு, சில பேர் டைரக்ட் கிளாஸஸ் போயிட்டு ஒரு மென்டார் வச்சு வந்து படிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், சில பேர் ஓன் ஸ்டடி வந்து இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாக வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், எந்த டைமில் வேணாலும் எது வேணாலும் நிறுத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்களுக்கு சூட் ஆகும். உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தான் உங்களோட லேர்னிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆகும். சரியா? சரி, நீங்களா போயிட்டு அந்த கான்செப்டை தெரிஞ்சு படிக்கிறதுக்கும் ஆல்ரெடி வந்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், அதில் நாலேஜ் அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு என்னென்ன படிக்கணும், எதை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக முடிக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு விஷயம். ஸோ பேசிக்கு நல்லா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நல்லா படிக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேர்னிங்கை வந்து நீங்கள் அந்த ப்ராசஸை கொண்டு போகணும். யார்கிட்ட நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓனாக படித்தாலும் சரி, மென்டார் வச்சுக்கிட்டாலும் சரி, வீடியோ கிளாஸஸ் ஆகவோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவோ எப்படி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். தென் குவிசஸ், நிறைய குவிஸ் எடுக்கணும். சரிங்களா? டெஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்தபோது குவிஸ், நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டட் ரிவிஷன் இருக்கணும். ரிவிஷன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் ரிவிஷன் வந்து நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணாவே மற்றவங்களை விட நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே குயிக்காக நீங்கள் கவர் பண்ணுவீங்க, நல்லா படித்து முடிச்சிடலாம். ஓகே, இதுதான் விஷயம். சிம்பிளாக இதை பற்றி டீட்டெயிலாக வேணால் தனி வீடியோ நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் முக்கியமானது பிளான், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாஸ்டர் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் வேணுன்றவங்க அது எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ அந்த என்ன லெசன் படிக்கணும் எது அப்படிங்கிறத பற்றின வீடியோ கிடையாது. படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் வந்து ஒரு பிளான் இருக்கணும், என்ன நம்ம எதுக்காக படிக்கிறோம், என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரிங்களா? அதுதான் நான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அது பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 இயர் ப்ராசஸில் நான் சொன்னேன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் ப்ராசஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து 1 இயர் கூட ஆகலாம். அடுத்த அக்டோபரில் கூட உங்களுக்கு வந்து குரூப் 4ஓ குரூப் 2ஓ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் பிறகு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. உங்களுடைய கோல் அதுதான், டார்கெட் அதுதான். டார்கெட் 2023ஓட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஏதோ ஒன்று எய்ம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய கோல் என்ன பண்ணணும், சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பிரிக்கணும். சரியா? அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நீங்கள் ஸ்டெப்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான். சரிங்களா? அப்படி தான் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்ஷன். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுடைய ட்ரீமை கொண்டு போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரிங்களா? அதுதான் நம்மளுடைய டெய்லியும் உங்களோட படிக்க வைக்கிற ஒரு கான்செப்டாக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு லெசனாக இருக்கலாம், அது 2 லெசனாக இருக்கலாம். சரிங்களா? சொல்கிறதுக்கு ஒரு லெசன் சொல்கிறோம், அந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் 20 பேஜஸாக இருக்கலாம், இல்லை 15 பேஜஸாக இருக்கலாம், 30ஆக இருக்கலாம். ஸோ நான் லெசனை பொறுத்து நம்ம அந்த படிக்கக்கூடியதும் கண்டென்ட்டை பொறுத்தும் உங்களுக்கு வந்து அந்த போர்ஷன் கொடுப்பாங்க. டோன்ட் வரி. ஸோ அந்த ஒரு பிளான் இருக்கணும். சரிங்களா? அது செயல்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து உங்களோட ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகும். ஸோ டெய்லியும் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க முடியாது. ஒரு விஷயம், எப்பெல்லாம் எங்களால் மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமோ
கண்டிப்பா இருக்கும். பட் மோட்டிவேஷன் இருக்கும்போது ஒரு நாள் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. சரியா? பட் உங்களுக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று வரும்போது அது கன்சிஸ்டன்சியா இருக்கும். சரிங்களா? இல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாதான் பண்ணுவேன்னா ஒரு நாள் பிரசன்ட் ஆகும், வராது, வரும், போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுடைய ட்ரீம் ரியாலிட்டி ஆகணும்னா சும்மா நம்ம படுத்து தூங்கிட்டு இருந்தா ஆக்காது. எழுந்து போயிட்டு ஆக்ஷன்ல இறங்கணும். அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரியாலிட்டியை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மற்றவங்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அவங்க வந்து அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம இன்னும் பண்ணலையே அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இந்த ஜாப் வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனா அப்படிங்கிறத பாருங்க. இன்னொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது, அதுக்காக உழைப்பு உண்மையிலேயே போடுவீங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் கொடுக்கணும். அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும்? ஸோ நீங்க வந்து ஒரு பிளானை வச்சுக்கிட்டு டெய்லியும் நம்ம வந்து கொடுக்க போறோம், எழுதுங்க அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா? பட் அதை செயல்படுத்தணும். ஆக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னைக்கெல்லாம் நீங்க படுங்க. நான் வந்து 200 டெஸ்ட் கூட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது நான் வந்து ஒவ்வொருலையும் 50 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். உங்களால எதெல்லாம் பிக் பண்ணி எழுத முடியுமோ எழுதுங்க. சரியா? ரெகுலரா முடிஞ்ச வரைக்கும் அதை அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் முக்கியம். பிளான் மட்டுமே இருந்தா பத்தாது. ஆக்ஷன் இருக்குதா, அப்பதானே வந்து அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஏதாவது செஞ்சாதானே அதுக்கான பலன் கிடைக்கும். சரியா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளோ டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுல ஒண்ணு முடிக்க முடியல சார், ஏதாவது இஷ்யூ சார், அது சார் பண்ண முடியல சார் அப்படிங்கிறத விட அது ஜஸ்ட் அன் அதர் டே, ஒரு நாள் தான் அது. அதனால வந்து நம்மளோட எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு நாள் பேடா போயிடுச்சு, நமக்கு என்னைக்கோ ஒரு நாள் வந்து பேடா போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரி பண்ணாதீங்க. சரியா? நிறைய விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கு. ஸோ அதை பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரி பண்ண வேண்டியது கிடையாது. சரிங்களா? உங்களுடைய லைஃப்ல நீங்க அதுக்காக நிறைய டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், முதல்ல சொல்லிடுறேன். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுமை. நீங்க வந்து அமைதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும். நீங்க அது ஒரு விதையை விதைச்சு நீங்க அதை வந்து அது காயா பழமா வந்து கனிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. பொறுமையா ஃபவுண்டேஷன் இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ கிடைக்கக்கூடிய பழம் அப்படிங்கிறது ஸ்வீட்டா இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கான உழைப்பு அப்படிங்கிறது ஒரு நாள்ல வந்துடாது. எஃபெக்ட் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. சரியா? டெய்லியும் நமக்கு வந்து ஒரே நாள் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட விதையை நோண்டி பார்த்துட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். சரியா? ஸோ இந்த மாஸ்டர் டெஸ்டோட அப்டேட் நான் சொல்லிட்டு எப்படி படிக்கலாம், என்ன பண்ணணும், டெய்லியும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது, அந்த பிளான் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், இந்த வீடியோட எண்டில் வந்து இருக்கும். ஸோ மேலே வந்து ஒரு ஐ மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சரியா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுடைய ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அதியமான் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவ் 30 அப்படிங்கிற கூப்பன், அது மட்டும் இல்லாமல் சேவ் 200 அப்படிங்கிற கூப்பன்ஸ்லாம் சில கூப்பன்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது அப்ளை ஆகுதோ அதை அப்ளை பண்ணி அந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ படிங்க. ஒரு லாங் டேர்ம்ல வந்து நீங்க போகணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் வந்து இப்போ வந்து எடுத்து வச்சாதான் நம்ம வந்து போய் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரே நாள்ல ஒரு மாசத்துல படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிளே கிடையாது. சரிங்களா? ஏதோ பேச்சுக்குன்னா நம்ம சொல்லிக்கலாம். நமக்கு வந்து எல்லாருக்கும் ஃபுல் டே வந்து டைம் கிடைக்கிறதுல நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கீங்க. வீட்டில் கிடைக்கக்கூடிய 1 hour 2 hours கூட போதும். அதுவே அதிகம் நான் சொல்றேன். 2 hours. ஏன்னா நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்றீங்க. சின்ன ஒரு கால்குலேஷன் தான். நீங்க ஒரு நாளைக்கு வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு ஒட்டுமொத்தமா இந்த போர்ஷன் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு சரியா ஒரு 300 hours தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு 2 hours தான் படிப்பேன்னா நான் ஒரு 150 நாள் எடுத்தாதான் என்னால படிக்க முடியும். ஓகேங்களா?
இல்லை நான் ஒரு நாளைக்கு 1 hour தான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 300 நாள் தேவைப்படும். இவ்வளவுதான் சிம்பிளான கால்குலேஷன். நீங்க ஒட்டு மொத்தமா சிலபஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுது. 3 hours கொடுக்குறவங்க ஒரு 100 days அதை பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து ஒரு நம்பர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். எஃபெக்டிவா படிக்கிற இது ஹவர்ஸ், சரிங்களா? நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ நீங்க 1 hour எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 hour யூட்டிலைஸ் பண்ணுங்க. பட் அப்போ நம்ம ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். நான் வந்து அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ் ரெடியாக போறேன் அப்படின்னா நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த 1 hour டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அவ்வளவுதான் விஷயம். உங்களாலே அச்சீவ் பண்ண முடியும், அவங்களாலே அச்சீவ் பண்ண முடியும். 2 பேருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஸோ டைம் அப்படிங்கிறது நீங்களா பார்த்து ஒதுக்குனா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து டைமை ஒதுக்கி ஒரு ஒரு ப்ராப்பரான பிளானோட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா படிங்க. டெய்லியும் படிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். அன்னைக்கு என்ன படிச்சோம், ஏதாவது படிச்சோமா அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய ஒரே விஷயமா இருக்கணும். எதனாச்சும் படிங்க. இதை பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சாதான் நீங்க கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. இது ஒருத்தருக்கு சூட் ஆகும், அதுதான் நான் சொல்றேன். இது ஒரு சில பேருக்கு சூட் ஆகும், அவங்களால ஃபாலோ பண்ண முடியும், படிக்க முடியும். சரியா? இது கன்வீனியன்டா இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல இது ஒரு சில பேருக்கு சூட் ஆகலாம். இன்னும் சில மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வேறு சில பேருக்கு இது ஒரு சில பேருக்கு செட் ஆகாம கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து டெய்லி எழுதுறதெல்லாம் இன்கன்வீனியன்டா இருக்கலாம், டெஸ்ட் எழுதுறதுக்கு இன்கன்வீனியன்டா இருக்கலாம், அவங்க கடைசியில தான் ரிவிஷன் எழுதுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இது ஒன் ஆஃப் த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகிறத நீங்க ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ டார்கெட் என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு ஸோ அதுக்காக ஃபாலோ பண்றதுக்காக இந்த பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.